பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான தியானம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மனிதனுடைய மரணத்தை தடுத்து நிறுத்த போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அறிக்கை அறிவியல் அறிஞர்களிடத்திலிருந்து வந்திருக்கிறது. அதை நம்ம வேதத்தோடு ஒப்பிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். ஏன்னு சொன்னால் கடைசி காலத்திலே மரணம் கூட மனிதர்களை விட்டு தள்ளி போகும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வேதம் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கு நம்ம கண் கூட பார்க்கிறோம். அதாவது 2000 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதிய யோவான் இந்த வசனத்தை குறிப்பிடுகிறார். என்ன அப்படின்னு சொல்ல போனா, மரணமும் மக்களை விட்டு தள்ளி போகும். இதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். இதை நீங்க முதலாவதாக புரிஞ்சு கொள்ளணும். ஆனால் இந்த வசனத்தை எழுதிய யோவானுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் என்னன்னு தெரியாது. இந்த உலகத்தினுடைய கல்வி ஞானங்கள் எதுவுமே இல்லாமல் எழுதினாரு. ஆனால் இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைக்க பெற்ற வார்த்தையா இருக்கிறது. இந்த வார்த்தை இன்னைக்கு நிறைவேற போகிறது. நம்மளுடைய நாட்களிலே இன்னும் கொஞ்ச நாட்களிலே இது நிறைவேறி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவர்கள் இதற்கு ஒரு காலகட்டம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன காலகட்டம் அப்படின்னா 2050க்குள்ள இது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அவர்கள் நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த ஹியூமனாய்டு ரோபோட்டுக்குள்ள ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற ஒரு மூளையை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த மூளையை எடுத்து அப்படியே மனிதனுக்கு பொருத்தும் பொழுது இது 100% ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இது எப்படி சாத்தியம்னு தெரியல. ஆனால் இந்த காரியம் இனிமேல் நடக்க போகிறது என்பது மட்டும் உறுதியாக நமக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற காலத்துக்குள்ள இன்றைக்கு பூமியானது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை நகர்த்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக 2050க்குள்ள மனிதனுடைய மரணங்கள் இந்த பூமியிலிருந்து நிறுத்தப்படும். மரணத்தின் அதிகாரம் இப்பொழுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மரணத்தின் அதிகாரத்தை தான் பிசாசு இப்ப எடுத்து பயன்படுத்த போகிறான் என்று சொல்லி இந்த தியானத்தை நம்ம முடிக்க போகிறோம். மேலும் பல ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.